தேசபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அன்புமாரி. நேற்று மாலை 6:52க்கு டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத தாக்குதல், அதாவது கார் வெடித்து கிட்டத்தட்ட 13 பேர் இறந்திருக்காங்க, 20 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இதற்கு சத்தியசேனா இந்து மக்கள் இயக்கம் ஆழ்ந்த வருத்தத்தை முதல்ல நான் பதிவு செய்கிறேன். அதாவது திட்டமிட்டு தீவிரவாதிகள் நேற்றைய முன்தினம் ஒரு 3 பேரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணும்போது அவங்ககிட்டேருந்து பல ஆயுதங்களை காவல்துறை மூலமாக, மத்திய தேசிய புலனாய்வு மூலமாக பறிமுதல் செய்கிறாங்க, AK-47 உள்பட. அப்போது நாடு முழுவதும் சதித்திட்டம் தீட்டியதாக அவங்க வாக்குமூலம், இந்த வாக்குமூலம் ஊடகங்கள்லேயும் செய்தித்தாள்லேயும் வந்தது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் அவங்கள கைது பண்ணி கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்குள்ளே டெல்லியில் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்கிற போது நம்ம நாடை திரும்பி பார்க்குகின்ற வகையில் 13 பேர் இறந்துருக்காங்க, 20க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த தாக்குதலுக்கு எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பெடுத்துக்கல. அது எந்த தீவிரவாத அமைப்பாக இருந்தாலும் சரி, மத்தியில் ஆள்கிட்டு இருக்கிறது பொம்மை அரசாங்கம் அல்ல. நரேந்திர மோடிங்கிற ஒரு சிங்கம், அமித்ஷா, இவங்க ஆண்டுட்டு இருக்காங்க. அது எந்த தீவிரவாத அமைப்பாக இருந்தாலும் வேரோடு வேறாக, மண்ணோடு மண்ணாக நிச்சயமாக அதை பிடுங்கி வீசுவோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கைது பண்ணவங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி செய்தி வருது. அதாவது ஒரு உயிரை காப்பாற்றுற டாக்டரை தீவிரவாதிகளுக்கு சாதகமாக ஆதரவாக வேலை செஞ்சால் இந்த நாடு எங்கே போய் நிற்கிறது? அதாவது திங்கிறது, தூங்கிறது, சம்பாதிக்கிறது இந்தியா நாட்டில். ஆனால் விசுவாசம் பாகிஸ்தான் போல் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு. அதாவது இந்த நாட்டில் வாழ விருப்பம் இருந்தால் மக்களோடு மக்களாக, இந்துவாக, இஸ்லாமியனாக, கிறிஸ்தவனாக வாழலாம். ஆனால் அதையே விட்டுட்டு இந்த நாட்டிலே இருந்துட்டு உண்ட வீட்டுக்கு ரெண்டாக செய்யும்போது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது.